ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமை துவைக்கலையா, கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கு மேலே மழை தூறிகிட்டே இருந்துச்சா, அதனால் துவைக்கல. நைட்டெல்லாம் மழை, காலையிலையுமே நல்ல மழை. அதுக்கப்புறம் அவங்களாம் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு மழை கொஞ்ச நேரம் விட்டுச்சு. அந்த கேப்பில் எனக்கு சாப்பிட கூட இல்லை. ஃபஸ்ட்டு துவைச்சி போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு துவைச்சி போட்டாச்சு. மழை கீது வந்துருமோ என்னமோ காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சலான்ட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்லியெல்லாம் போட்டு எல்லா துணிகள்லாம் வெயில் அடிக்குதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் டக்குன்னு மழை தூறக்க ஆரம்பிச்சு. ரொம்ப இல்லைனா லைட்டாகவாவது தூரிடுது. லைட்டாக தூறினாலே துணிகள்லாம் நினைஞ்சது தான், மறுபடியும் காயறக்கு லேட் ஆகுது. இப்படியே தான் காஞ்சதை பார்த்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன். மழை பெஞ்சாலே துணிகள்லாம் முக்கவாசி அடிக்க ஆரம்பிச்சிருது. வெயிலில் போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுனாட்டு பரவாயில்ல. கிச்சனில் இந்த கீழே நான் க்ளீன் பண்ண மட்டும்ல, சரி அதையெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடல அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பசங்களுக்கு லீவும் விட்டாங்களா, ஃபுல்லாக ஒரே நாளையெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். கீழே எல்லாம் கூட்டி விட்டு கையிலையே தொடச்சி விட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தொடச்சிட்டு இருந்தேன். தீக்ஷத்துக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துச்சு. அப்படியே செலீனுக்கு லைட்டாக சளி பிடிச்சி, எனக்கு சளி பிடிச்சி லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே எல்லாம் தொடச்சி வச்சேன். டப்பாகளையுமே எல்லாம் மேலே தொடச்சி வச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். கிச்சன் வேலையை முடிச்சுட்டு மற்ற பக்கமெல்லாம் ஒட்டரை அடிச்சிட்டு இருந்தேன். இந்த ஒட்டரை குச்சியில் கீழே இருக்கிற இதையும் உடச்சி போட்டாங்க. அதனால் சேர் மேலேருந்து தான் அடித்தேன். இன்னொன்று பெருசு மேலே தூக்கி போட்டார். அதனால் அதை எடுக்க முடியல, இதுலேயும் அடிச்சிட்டேன். கிச்சனுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னு பார்த்தா கடைசியில் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இந்த ஜன்னலை மறந்துட்டேன். அப்புறம் நகர்த்தி வச்சுட்டு அதையும் தொடச்சி விட்டு கையிலேயே கிச்சனுக்குள்ளே மட்டும் தொடச்சி விட்டேன். ஏன்னா எல்லாம் அட்டையெல்லாம் அடித்து தண்ணியெல்லாம் பட்டதுனால வடவடன்னு ஆயிடுச்சு. அதனால் உட்காந்து எல்லாம் தொடச்சி விட்டு மதியானத்துக்கு காலையிலேயே பருப்பு சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியெல்லாம் செஞ்சிட்டோம். மதியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சு தயிர் இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. காலையில் சாப்பாடு ஊட்டி செலீனையும் அபியும் பால்வாடி அனுப்பிச்சி விட்டேன். தீக்ஷித்தி போச்சுன்னு அவன் போக மாட்டேன்ட்டான். சரி அவனுக்கு சளியும் பிடிச்சிருக்குதா, அதனால விட்டுட்டேன். அவங்களும் 2:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்தார். ஒரே ஆட்டம்தான். இவங்க கொஞ்சம் நேரத்தில் மழை வரக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் காயா துணிகளை கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டு மழை தூருது. அவன் சைக்கிள் எட்டு போய் எப்படி விளையாண்டுக்கிறான்னு வருங்க. சொன்னோடையே கேட்க மாட்டேன்ட்டான். அவங்க அப்பா சாயங்காலமாக ஆஃபீஸ் கிளம்புனாரு. அவர் போகிறக்குள்ளேயே தீக்ஷித்து செலியன் அபி 3 பேத்துக்குமே குளிச்சுட்டு போக சொல்லிட்டேன். என்னால் முடியவே இல்லை. அதனால் அவரே குளிச்சு விட்டார். சர்வினும் அப்பாக்கஸ் கிளாஸுக்கு கிளம்பிட்டான். மாமா கொண்டு போய் விட்றனாரு. அபி அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்தார். அப்படியே பக்கத்தில் படுத்து தூங்கிட்டான். பால் இட்டு காய்ச்சி இவங்க 2 பேத்துக்கு ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அப்பா தீக்ஷித்து போய் ஃபீஸ் கட்டிட்டு வரது சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தார். அதை கொட்டி வச்சுட்டு நைட்டுக்கு காளான் பிரியாணியோ இல்லை சப்பாத்தியோ செஞ்சுக்கலாம் தான் காலையிலேயே காளான் வாங்கினேன். என்னால் முடியவே இல்லை சாயங்காலம். அதனால் மாவு மட்டும் 2 பாக்கெட் வாங்கி வச்சேன். நைட்டு நாங்கள் இட்லி சுட்டு காளான் குழம்பு வச்சுட்டேன்.